நிச்சயமா நீங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்கன்னாக்கா உங்க விருப்பம் இல்லை. நம்ம எதுவும் கண்டு வரல. கடவுள் இங்க இருக்கிறாரு, கண்களை ஊன கண்களால நம்ம பார்த்து வரல. ஆவியின் கண்கள் விசுவாசத்தோடு இந்த இடத்துல கடவுள் இருக்கிறார், இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்று நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க எப்போ ஆண்டவருடைய வாசலை மிதிக்கிறீங்களோ அப்பவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கைகளை தட்டுவோமா? நீங்க சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்க ஒன்றுமில்லாதவர்கள் இல்ல. நீங்க வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமானவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறீங்க. இந்த உலகத்துல நாம் வெறுமையானவர்கள், கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள், பிச்சைக்காரர் அந்த மாதிரி இல்லை. நம்ம கடவுள் உலகத்துக்கே போஷிக்கிறவர், கரையும் காகை குஞ்சுகளுக்கு கூட அவர் உணவு கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு எவ்வளவு கொடுப்பார் இல்ல? அவர் சாதாரண ஒரு பாவம் செய்கிற ஒரு பணத்தை ஊழல் செய்து சம்பாதிக்கிறவனே ஆண்டவர் எப்படி வச்சுக்கிறாரு? கோடீஸ்வரனா வச்சுக்கிறாரு. உங்களை எப்படி வைப்பாரு? உங்களை எப்படி இருப்பாரு? அதை விட வேளாண் சரியா? நம்ம பிசகாரத்தான் நடிக்க வேணாம். அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்? நம்ம ஆண்டவருடைய ராஜகுமாரத்தைகளா இருக்கணும். எத்தனை பேர் இருக்க போறீங்க? இந்த வசனத்தை சொன்னா இருக்க போறீங்க இல்ல? சொல்லிட்டே இருக்கும். அடுத்தது பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், நேரம் இல்லை, 10 நிமிஷத்துல நான் முடிக்கிறோம். அதாவது சங்கீதம் எடுங்க, திருப்பாடல் முதல் சங்கீதம் எடுங்க, முதல் சங்கீதம் திருப்பாடல் 1. ரொம்ப ஈஸியான திருப்பாடல், எல்லாருக்குமே தெரியும். படிங்க, சத்தமா படிங்க. அப்போ நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு அதாவது பாக்கியம். யார் பாக்கியசாலி அப்படின்னு சொல்லிட்டு முதல் திருப்பாடல்ல முதல் வரியே என்னவா? நற்பேறு பெற்றவர் யார், பாக்கியவான் அப்படின்ட்டு இங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த முதல் சங்கீதத்துல முதல் திருப்பாடல்ல முதல் வார்த்தையே எப்படி தொடங்குதுன்னா கேள்வியோட தொடங்குது. என்னவா? நற்பேறு பெற்றவர் யார்? இந்த முதல் திருப்பாடல நல்லா படிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர். அப்படின்னு என்ன? நம்மளை சுற்றிலும் யார் இருக்கிறாங்க? நல்லவங்க இருக்காங்களா? இருக்காங்க. பொல்லாதவங்க இருக்காங்களா? இருக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல அப்படின்னா, நல்லவர்களும் இருக்கிறாங்க, பொல்லாதவர்களும் இருக்காங்க. அப்போ இதை நம்ம தேர்வு தெரியணும். இவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதை நம்ம என்ன பண்ணணுமா? ஆவியின் விவேகத்தோட நமக்குள்ளாக அந்த ப்ரூடென்ட் இருக்கணும், நமக்குள்ளாக அந்த விவேகம் இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது பாம்பா அல்லது ஆடா அல்லது புறாவா அப்படின்னு, ஓனாயா அப்படின்னு நான் என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். அப்ப இங்க என்ன சொல்றாரு? பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். இன்றைக்கு பாதி உலகம் தீமையால கட்டப்பட்டிருக்கு, பாதி உலகம் தீமையால அழிஞ்சு போயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பொல்லாதவருடைய வார்த்தையை கேட்கறதுனாலதான். பொல்லாதவருடைய வார்த்தை, அவங்க ஒருவேளை ஆபீஸ்ல இருக்கலாம், ஒருவேளை உங்க வீட்லயே இருக்கலாம், பக்கத்துல இருக்கலாம், நம்ம போற இடத்துல இருக்கலாம், நம்ம டிராவல் பண்ற ட்ரெயின்ல, பஸ்ல, கார்ல, எங்க நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அங்கேயும் இருக்கலாம். ஏன் ஆண்டவர் சொல்றாரு பொல்லாதவர்கள் நம்மை சுற்றிலும் தான் இருக்கிறாங்க அப்படின்னா? ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்துல சொல்றாரு, இந்த உலகை இருள் மூடிக்கொண்டிருக்கிறதா. இந்த உலகத்தை என்ன மூடிக்கொண்டிருக்கிறது? இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. மனிதர்களை காரில் மூடி
காரிருள், அடர்த்தியான இருள். அதாவது நான் இங்க இருந்துட்டு லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, அங்க எதிர்க்க இருக்கிற அந்த ரோட்ல ஓடுற பஸ் கார் எல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு இருள். இருளா இருக்கு, எல்லாமே ஆஃபா இருக்கு, கரண்ட் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரு இருள், எல்லா இடத்துலயும் கரண்ட் ஆஃப் ஆயிடுக்குது. ஆனாலும் நான் எதிர்க்க இருக்கிற அந்த பில்டிங்கை பாக்குறேன், காரை பாக்குறேன், ரோட்டை பாக்குறேன், கடையை பாக்குறேன், எல்லாமே பார்த்துக்கிறேன். அந்த இருள்ல கூட எனக்கு ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அதே போல மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த மனிதர்கள் என் பக்கத்துல தான் நின்றுக்கிறாங்க. ஆனா என்ன தெரிய மாட்டேங்குது, தெரியல. என்ன பண்றேன் நான், படமரம் சுவிட்ச் லைட்டு போடணும்னு சொல்லிட்டு, ஒரு எமர்ஜென்சி லைட்டை போடணும்னு சொல்லிட்டு போய் என்ன பண்றேன், வீட்டுல நம்ம ஆளுன்னு அவங்க மேல மோதிடுறேன். ஏன்னா ஐயோ நீங்க நிக்கிறத தெரியலையே, எனக்கு தூரத்துல இருந்து எனக்கு தெரியுது. வீட்டுல எனக்கு முன்னாடி யாரும் வந்து நான் என்ன சொல்றேன், நான் வர்றேன், நான் இந்த பக்கம் வர்றேன், யாரும் எதிர்க்க வந்துடாதீங்க வந்துடாதீங்க அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், சொல்லிட்டே போவோம். என் பக்கத்துல யாரும் வராதீங்க, நான் எதிர்க்க வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்தம் போட்டுட்டே போறோம். அப்போ இது உலகத்துல சாதாரணமா ஏற்படுகிற ஒரு மின்சார தடையினால வருகின்ற, ஒரு சூரிய வெளிச்சம் குறைஞ்சதுனால வருகின்ற இருள். ஆனால் இங்க சொல்ற இருள் வேற, இங்க சொல்ற இருள் வேற. இந்த உலகத்தை பாவம் என்னும் சாத்தானுடைய இருளானது மூடி இருக்கான். இருள் மூடி இருக்கு. பாவத்தினால உலகம் என்ன இருக்கு, நன்மை எது தீமை எது என்று தெரியல, பொல்லாதது எது நல்லது எது என்பது உலகத்துக்கு தெரியல. இன்னைக்கு எல்லாருமே பாவத்துல போய் என்ன பண்ணிருக்கிறாங்க, மந்தையா ஒரு ஆட்டு மந்தையை போல போய் விழுந்துட்டு இருக்கிறாங்க. தெரியல உலகத்திற்கு இது நல்லதா கெட்டதா, கடவுள் எங்க இருக்கிறாரு, கடவுள் எங்க என்ன கலர்ல இருக்கிறாரு, கடவுள் நம்ம கூட இருக்கிறாரா அப்படின்னு கேள்வி கேட்டு பொல்லாத உலகம், பொல்லாத காரியங்களுக்கு, பாதாளத்துக்கு நேரா போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்களா, அவர்கள் நான் போறத பாக்குறேன், உலகத்துல இருக்கிறவங்க போறத பாக்குறேன். ஆனா என் அருகில் இருக்கிறவர்கள் மிக மிக பாவத்தின் அடர்த்தியான இருள்ல, பலவிதமான ஒரு பாவம் இருந்தாலே போதும், ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு தீமை என்னை என்ன பண்ணிட்டு இருக்கு, இருள்ல கட்டி வச்சிருக்கு. அப்போ ஒளியான தெய்வம் என்ன பண்றாரு, என்ன அவர்கிட்ட நான் அதுதான் இந்த வசனத்தை சொல்ல நம்ம கிட்ட இருக்கிற இருள் என்ன ஆகும், இந்த உயிரான ஒளி, ஆண்டவருடைய வார்த்தையில என்ன இருக்கு, ஒளி இருக்கு. இந்த வார்த்தையை நான் சொல்ல 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 என்கிட்ட இருக்கிற தேனு, பூரா, பூச்சி எல்லாம் என்ன ஆகும், தானா வெளியே போகும். உங்ககிட்ட மட்டும் இல்ல, என்கிட்ட கூட. நானும் இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நான் என்ன ஆகுறேன், ஆண்டவருடைய வெளிச்சம் எனக்குள்ளாக, ஆவியின் வெளிச்சம், கடவுளுடைய வெளிச்சம், ஆதாம் இழந்து போன அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம் என் மேல பட ஆரம்பிக்குது. எப்போ ஆண்டவருடைய வார்த்தையில ஒளி இருக்குன்னு யோவான் 1 அதிகாரத்திலே சொல்லிருக்காரு. அந்த வார்த்தையில ஒளி இருக்கிறது. அந்த ஒளி என் மேல படும் பொழுது என்கிட்ட இருக்கிற இருள், என்கிட்ட இருக்கிற அக்கிரமம், என்கிட்ட இருக்கிற மீறுதல், என்கிட்ட இருக்கிற எல்லா பாவத்தின் எல்லா நுகங்களும் என்ன ஆகுது, இதை மேற்கொண்டு தெரியும். இந்த பாவம் என்கிட்ட ஒளி வரும் பொழுது என்கிட்ட இருக்கிற இருள் தானா வெளியே போயிடும். பாருங்க, ஒரு பெரிய பாறை இருக்கு, அதை தூக்குனீங்கன்னா என்ன இருக்கும், அது கீழே என்ன வருது, அது கீழே நிறைய பூச்சிகளை பார்க்கும் இல்லையா? ஆனா அது ஒளி, சூரிய ஒளி பட பட நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை, அந்த பூச்சிகள் எல்லாம் தானா போயிடும் இல்லையா? அது போல கிறிஸ்துவின் ஒளி என் மேல இறங்கி வர வர என்கிட்ட இருக்கிற பாவ இருள் போயிடுமா. அப்போ மனிதர்கள் மேல என்ன இருக்கு, ஒரு பெரிய பாறை போல என் மேல இருள் மூடி கிடக்குது. பாறை போல இருள் மூடி கிடக்குது. எங்க வீட்டுல எல்லாரும் உண்மையா இருப்பாங்க, நான் வேலையில உண்மையா இருப்பேன், நான் பரிசுத்தமா இருப்பேன். இது சுயநீதி, இது சுயநீதி. நம்ம மனுஷங்களை கம்பேர் பண்ணாதீங்க தயவு செய்து. உங்கள் வாழ்க்கைய நீங்க நல்லவங்களா இருந்தா கூட அந்த மனிதனை விட நான் நல்லவன், அவனை விட நான் நல்லவன், அவன் ஊழல் செய்யறான், நான் ஊழல் செய்ய மாட்டேன், என் கையில இருக்கிறத நான் உண்மையா உத்தமமா உழைச்சி பெறச்சேன், அவனை போல நான் இல்லை, அவனோட நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. அப்ப யாரோட கம்பேர் பண்ணலாம், நான் யாரோட என்ன கம்பேர் பண்ணலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் அவரோட கம்பேர் பண்ண, நான் இயேசுவோட என்ன கம்பேர் பண்ணணும். அவரை போல நான் உண்மையா இருக்கிறேனா, அவரை போல நான் பரிசுத்தமா இருக்கிறேனா, அவரை போல நான் நல்லவனா இருக்கிறேனா, அப்படி பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா
நம்ம என்னன்னு பார்ப்போம்? நமக்குள்ளாக இருக்கிற தவறுகள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். மற்றவங்களை பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு பெருமை தான் வரும். அவனை விட நான் நல்லவனா இருக்கிறேன், அவனை விட நான் ஓகே இல்ல. அப்போ இங்க என்ன சொல்ற ஆண்டவரு? நான் பொல்லாதவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களுடைய நீ யோசனைகளை கேட்டு நீ நடக்கல அப்படின்னா கடவுளுடைய யோசனையை கேட்கிற பிள்ளையா நீ மாறணும். அங்கதான் நீ பெருமை உள்ளவன், நீ பேர் பெற்றவன், நீ பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்றாரு? கடைசியா படிங்க அந்த வசனம். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாதவரின் வழியோ அழிவை தரும். இந்த வசனத்தை நீங்க இதுல இருக்கிற 6 வார்த்தைகளையும் நீங்க படிச்சு பாருங்க. வசனங்களையும் கடைசியில சொல்வாரு அந்த பொல்லாதவர்கள். முதல்ல சொன்னாரு யார் பேரு பெற்றவன்? பொல்லாதவர்களுடைய ஆலோசனைகளை கேட்காதவன். அடுத்தது சொல்றாரு கடைசியில அந்த பொல்லாதவரின் என்னவா? பொல்லாரின் வழியோ அழியும் என்று சொல்லுகிறார். அழிவை தான் கொண்டு வரும் அப்படின்றாரு. நம்ம யாரெல்லாம் பொல்லாதவர்கள், தீயவர்கள் என்று தெரிந்திருந்தும் அவர்களுடைய அந்த ஆலோசனையின்படி, அவர்களுடைய வார்த்தையின்படி நாம் செல்லும் பொழுது அது அழிவை கொண்டு செல்லக்கூடியதாக, அழிவை எனக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல நம்மோடு கூட பேசுகிறார். நாம் அப்படியே எழுந்து நிற்போமா? நம்ம எழுந்து நிற்போம். கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலுமாய் ஆண்டவரே வந்து அமர்ந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையுமா நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர். இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் ஆண்டவரே, உம்மால் ஆண்டவரே முத்திரையிடப்பட்ட குணம் ஆண்டவரே, ராஜரீக அபிஷேகத்தினாலே ஆண்டவரே கிறிஸ்துவத்திலே பங்கு கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா இதோ உமது மந்தையின் ஆடுகளாக இவர்களை நீ முன்னறிந்திருக்கிறேன் தகப்பனே. இவர்கள் ஒருவரும் வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவரே கடைசி நாட்களிலே ஆண்டவரே உங்களுடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய ஆயுதமான ஒரு நிலையிலே காத்து கொண்டிருக்க எங்கள் ஆவி ஆன்மா உடல் முழுவதுமாய் தூய்மையாய் கரைத்திரை இல்லாமல் குற்றமற்றதாய் காக்கப்படும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளிலே நாங்கள் வாசித்து ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிட்ட இந்த வசனங்களை எங்கள் இருதயத்தின் பலகையிலே நீர் எழுதுவீராக. ஆண்டவரே மையினால் அல்ல, உங்களுடைய ஆவியினாலே எங்களுடைய இதயத்திலே எங்கள் இதய பலகையிலே இந்த வார்த்தைகளை எழுதி ஆண்டவரே ஏற்ற காலத்திலே இதனை நாங்கள் 30, 60, 100 பலன் தரும்படியாக நீ கிருபை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.